ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் துவஜாரோகணத்துடன் துவக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் வசந்த உற்சவம். உபய நாச்சியார்களோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவிலில் ஸ்ரீ நம்மாழ்வார் வைகாசி அவதார திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவர் சுவாமி கோவிலில் வசந்த உற்சவம். பிரகார புறப்பாடு கண்ட ஆதி தம்பதிகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்ற வைபவத்துடன் துவங்கியது. முன்னதாக நேற்று திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல ஆலய உள் வளாகத்தில் இருந்து உற்சவர் ஸ்ரீ விஸ்வக்சேனரை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சேனாதிபதிக்கு ஆரத்தி காட்டி வெளியே அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள், கேரளத்து செண்டை வாத்தியங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி விஸ்வக்சேனரை பல்வேறு வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டதும் உற்சவரை ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். பிறகு கோவில் வளாகத்தில் உள்ள யாகசாலையில் கலச பிரதிஷ்டை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து புற்றுமண் சேகரித்தல் உள்ளிட்ட வைபவங்களை சிறப்பாக நடத்தி அங்குரார்ப்பண நிகழ்வை நடத்தியதும் மண்ணை சுமந்தவாறு அர்ச்சகர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக விசேஷ அலங்காரத்தோடு மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜர் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். அபயம் காட்டி சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியும் விசேஷ அலங்காரத்தோடு உபய நாச்சியார்களும் காட்சி தர ஜீயர்கள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சேனாதிபதியான விஸ்வக்சேனரும் அருகே எழுந்தருளி இருக்க அவருக்கும் பல்லாக்கில் கொலுவிருந்த ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இசை வாத்தியங்களோடு தெய்வங்களையும் கருட பட்டத்தையும் சுமந்தவாறு வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் கொடிமர வளாகத்தில் தெய்வங்களை நிறுத்தி அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்து கம்பத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கருட பகவானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து பட்டு வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னிலையில் கருட பட்டத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய மங்கள வாத்திய முழக்கத்தோடு தங்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி வசந்த உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. முதல் நாள் அன்று உபய நாச்சியார்கள் சமேதராக கோவிலில் இருந்து வீதி உலா புறப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இருகுடை சேவையோடு அபயம் காட்டியபடி அருளிய இம்பெருமானுக்கு ஏராளமான பக்தர்கள் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்துடன் இருபுறம் நின்று திருக்காட்சி தந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு மாட வீதியில் வலம் வந்தனர். திருக்குடைகள் பிடித்தவாறு தெய்வங்களை அழைத்து வந்து வசந்த மண்டபத்தை அடைந்தனர். உற்சவ மூர்த்திகளை மண்டபத்தை சுற்றி வலம் வரச் செய்து ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர்.
மண்டப மேடையில் வண்ணமலர் தோரண பந்தலின் கீழே தெய்வங்கள் எழுந்தருளியதும் பல்வேறு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மீண்டும் கோவில் எதிரே உள்ள மண்டபத்திற்கு வந்த தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். இரண்டாம் திருநாளன்று கோவிலில் இருந்து புறப்பட்ட தெய்வங்களை ஏராளமானோர் தரிசிக்க அனைவருக்கும் செடாரி சாதிக்கப்பட்டது. பச்சை மற்றும் சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டிக்கொண்டு சுவாமியும் ஊதா நிற பட்டுச்சேலைகளோடு தாயார்களும் திருக்காட்சி தர பலவித ஆபரணங்களுடன் திருமுடிகளில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்துராயும் வைத்து சுவாமிக்கு மயிர்பீலியும் தண்டும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி நின்றருளிய உற்சவருக்கு நவரத்ன பாத கவசத்தோடு தண்டையும் பூட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பார்த்தசாரதியுடன் உபய நாச்சியார்களும் பவனி வர ஏராளமானோர் கண்ணார கண்டு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பலவித ஆபரணங்களுடன் முன்னழகையும் உச்சிபில்லை நாகாபரண பூச்சடை பின்னலும் குஞ்சனமும் பின்னழகை காட்டியபடி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் மூன்றாம் திருவந்தாதி பாசுரங்களை சேவிக்க வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவ மூர்த்திகள் உலாவர பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூரம் காண்பித்து உள்ளே அழைத்துச் சென்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது ஸ்தலமாகவும் விளங்கும் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் திருக்கோவிலில் ஸ்ரீ நம்மாழ்வார் அவதார திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் ஸ்ரீ நம்மாழ்வார் சன்னதியில் உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்க செய்தனர். இதையடுத்து கொடிப்பட்டத்தை தோளுக்கினியானில் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். மீண்டும் கோவிலை அடைந்ததும் கொடிமர கம்பத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி வஸ்திரத்துடன் மாலை கட்டி அலங்கரித்து ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. பிறகு வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கொடியேற்ற வைபவத்தை தரிசனம் செய்தனர். திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு தாயுமானவர் சுவாமி கோவில் வசந்த உற்சவம் சிறப்பாக துவங்கியது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் இருந்து அருள்மிகு மட்டுவார் குழலம்மை சமேதராக ஸ்ரீ தாயுமானவரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஒய்யார நடை நடந்தவாறு பிரகாரத்தை சுற்றி தெய்வங்களை வலம் வரச் செய்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலையும் கட்டி மலர்ச்சரங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சித்திரை மண்டபத்தை அடைந்ததும் அங்கு பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளச் செய்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஆதி தம்பதிகளுக்கு தாமரை மலர் மாலை சூட்டி அலங்கரித்து நாம அர்ச்சனையோடு கோபுர தீபம் கும்ப தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு சேஷ வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை சேஷ வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர். கோவில் முன்பு எழுந்தருளிய தெய்வங்கள் எதிரே பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு செடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு பாராயணம் செய்தவாறு பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல பொதுஜன சேவை நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சர்வாபரண பூஷிதனாக சேஷ வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஸ்ரீனிவாச பெருமாள் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பக்தர்கள் சேவித்ததும் புறப்பாடு துவங்கியது. சிறுவர்களும் சிறிய உற்சவ மூர்த்தியை சேஷ வாகனத்தில் அமர்த்தி கொண்டு சுமந்து வந்தனர். இருகுடை சேவையோடு பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும்
பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி யதாஸ்தானம் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்திற்கு தர்மபுர ஆதீனங்கள் வருகை தந்ததும் உற்சவர் ஸ்ரீ செண்பக தியாகராஜரை ஆலய வளாகத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். வெண்ணிற ஆடையுடன் வெண்ணிற மலர் மாலைகள் சூடிக்கொண்டு பிரியாவிடையோடு காட்சி கொடுத்த தியாகராஜரை அம்பிகையும் தனி கேடயத்தில் நின்றவாறு பின்தொடர்ந்து வந்தார். இதையடுத்து எண்ணற்ற பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்ப, இசை வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ செண்பக தியாகராஜருக்கு உன்மத்த நடன நிகழ்ச்சி துவங்கியது. பரவசமாக நடனம் ஆடியபடி யதாஸ்தானம் எனும் வசந்த மண்டபத்தை அடைந்தார். அங்கு வெட்டிவேர் பந்தலுடன் மலர் பந்தலின் கீழே மேடை மீது உற்சவரை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ செண்பக தியாகராஜர் முன்பு ஓதுவா மூர்த்திகள் பாடல்களை பாடினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவர் மீது வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டன. பிறகு சிவபாதம் தாங்கிகள் மீண்டும் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக நடனமாடியபடி உலாவர ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களை யாகசாலை முன்பு நிறுத்தி மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அண்டவாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ அண்டபாண்டீஸ்வரர் கோவிலில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் பிரதான கலசங்களுடன் 108 சங்குகளை அரிசி மீது சிவலிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மூலவர் அண்டபாண்டீஸ்வரர் வெண்பட்டுடன் நாகப்படிகை தாங்கி ருத்ராட்ச மாலைகளும் மலர் மாலைகளும் அணிந்து திருக்காட்சி தந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க கணபதி பூஜை செய்து கலச ஆராதனையோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னிவார்த்து ஹோமம் வளர்த்தனர். மந்திர உச்சாரணங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகூதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சங்குகள் முழங்க பக்தர்களின் சிவநாம கோஷங்களோடு மூலவருக்கு கலசாபிஷேகமும் சங்காபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் அருள்மிகு அண்டபாண்டீஸ்வரருக்கு விசேஷ அலங்காரம் செய்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தீபங்களோடு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே பெரிய ராமாபுரம், சின்ன ராமாபுரம், செட்டிவாரிப்பள்ளி, கொளத்தூர், பரபயங்கராபுரம் ஆகிய 5 கிராமங்களின் நடுவே அமைந்துள்ள ஸ்ரீ கண்ணபிரான் பாண்டவர் சமேத திரௌபதியம்மன் கோவில் அக்னி வசந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பம்பைகள் மற்றும் தாரை தப்பட்டைகள் முழங்க ஏராளமான பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். ஆலய வளாகத்தில் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் சுதை சிற்ப வடிவிலான திரௌபதி அம்மனையும் அர்ஜுனனையும் கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். கலச ஆராதனை, பால் கம்பம் நடுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமணம் நடைபெற்றது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி மாங்கல்ய பூஜை செய்தனர். பிறகு ஹோமம் வளர்த்ததும் இசை வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். இதையடுத்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி கற்பூரம் காண்பித்ததும் பெண்கள் ஆலம் கரைத்தனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் நாயன்மார்களான நமிநந்தி அடிகள் மற்றும் சேக்கிழார் நாயனார் குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலயத்தில் அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகே உள்ள நாயன்மார்கள் சன்னதியில் ஸ்ரீ நமிநந்தி அடிகளுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் ஸ்ரீ சேக்கிழார் நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், இளநீர், அபிஷேக பொடி, சந்தனம், விபூதி, பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சேக்கிழாருக்கு திருநாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா மற்றும் பிரம்மோற்சவ துவக்கமாக கொடியேற்றும் வைபவங்கள் நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல்.
கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சோம கலாம்பிகா உடனுரை பானபுரீஸ்வரர் சுவாமி கோவில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் பஞ்சமூர்த்திகளை மேடை மீது எழுந்தருளச் செய்து அஸ்திர தேவருடன் சண்டிகேஸ்வரரையும் நிறுத்தி அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிக்கம்பத்திற்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து மந்திர உச்சாடனங்களுடன் பூஜைகள் செய்தனர். இதையடுத்து பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டதும் தெய்வங்களுக்கும் கொடிமரத்திற்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரை அடுத்த கரந்தையில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கருணாசாமி என அழைக்கப்படும் ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கைலாய வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் காட்டப்பட்டது. ஆலய அதிகாரிகள் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளையும் எழுந்தருளச் செய்து உற்சவ மூர்த்திகளுக்கு பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களை வாகனங்களில் அமர்த்தி கொண்டு கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். கொடிமர பகுதியை அடைந்ததும் கொடிக்கம்பம், கொடிமரத்து விநாயகர், ஸ்ரீ நந்தி பகவான் ஆகியோருக்கு பல்வேறு திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து வஸ்திரம் சாற்றி ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கொடிமரத்தில் ஏற்றினர். தெய்வங்கள் முன்னிலையில் கொடிக்கம்பத்திற்கு ஆரத்தி காட்டியதும் பஞ்சமூர்த்திகளுக்கும் கொடிமரத்து விநாயகர் மற்றும் கொடிக்கம்பத்திற்கும் மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி சிவாச்சாரியார்கள் முதலில் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் சன்னதி முன்பு உள்ள கொடிக்கம்பத்திற்கு காப்பு கட்டியதும் பட்டத்தை வைத்து வேத மந்திரங்களை ஓதினர். கொடிப்பட்ட நுனிக்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி விசேஷ முறைப்பாடுகளை நடத்தியதும் மயில் உருவம் வரைந்த பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சாற்றி கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்ததும் கற்பூரம் காட்டப்பட்டது. வெள்ளி சப்பரத்தில் உற்சவர் அர்த்தநாரீஸ்வரர் விசேஷ அலங்காரத்தோடு நின்று அருள் புரிய கோபுர தீபம், நட்சத்திர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் ரிஷப உருவம் வரைந்த மற்றொரு பட்டத்தை ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் கட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள அருள்மிகு சிவகாமி உடனாய திருத்தளிநாதர் கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு பிரியாவிடை சமேத உற்சவரையும் அருள்மிகு சிவகாமி அம்மையையும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றியதும் சிவாச்சாரியார்கள் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் பட்டு வஸ்திரமும் கட்டி கொடிமர உயர மாலை சூட்டி அலங்கரித்தனர். பிறகு மலர்கள் தூவி கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மலர்களால் அர்ச்சனை செய்து கொடிமரத்திற்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் காப்பு கட்டும் நிகழ்வு நடத்தி கொடிமரத்திற்கும் தெய்வங்களுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து விநாயகர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளை மேடை மீது நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் முன்பு வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பட்டத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து காப்பு கட்டி வேத மந்திர உச்சாடனங்களுடன் கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்ததும் கம்பத்து பீடத்திற்கும் பலிபீடத்திற்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
பின்னர் கொடிமரத்திற்கு கோபுர தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து விசேஷ அலங்காரத்துடன் பிரியாவிடை மற்றும் சிவகாமி அம்பாலோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ வைத்தியநாதருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆதி தம்பதிகளுக்கு கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி பெருந்திருவிழா துவக்கமாக ஊர்காவல் தெய்வமான அருள்மிகு பிட்டாபுரத்தியம்மன் கோவிலில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது அமர்த்தியிருந்தனர். கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோவிலை அடைந்தது. பின்னர் அர்ச்சகர்கள் அம்மன் திருவுருவம் வரைந்த கொடிப்பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மலர்களால் அர்ச்சனை செய்து தூபத்தோடு ஆரத்தி காட்டியதும் கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி பீடத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை எடுத்து வந்து புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் கொடிமரத்திற்கு தூபத்தோடு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரமும் செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணியில் பழமை வாய்ந்த அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மயில் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓதினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி பட்டத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க கொடிப்பட்டத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேள தாளங்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். காப்பு கட்டியதும் கொடிமரத்தில் வீற்றிருக்கும் சிவபார்வதி தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் பீடத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் கொடிமரத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அடுத்த வடுவூர் வடபாதி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு குறுந்துடை ஐயனார் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோவில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்ததும் பிரதான கலசத்திற்கு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து குண்டங்களில் பூர்ணாகோத்தி சமர்ப்பிக்கப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் யாகசாலையில் இருந்து புறப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது தெளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கீழ்மாம்பட்டு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்மிகு அம்மச்சார் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் கருவறையில் சிரசு வடிவில் அருளும் ஸ்ரீ அம்மச்சார் அம்மனுக்கு தங்க கவச அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் அம்மனை சர்வ ஆபரணங்கள் அணிவித்து அமர்த்தியிருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டதும் முதலில் தீபங்கள் ஏற்றி கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அர்ச்சகர்கள் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் பக்தியுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு ஊஞ்சலில் விற்றிருந்த அருள்மிகு அம்மச்சார் அம்மனுக்கும் ஆரத்திகள் காட்டியதும் பெண்களும் திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குறுங்குடி கிராமத்தில் இருக்கும்
அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அருள்மிகு பெரியாண்டவர் கோவிலின் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் பாலமுருகனுக்கு சஷ்டியை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறை முன்பு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஈசன் மைந்தனுக்கு வஸ்திரம் கட்டி தலைப்பாகையோடு ஆபரணங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த முருகப்பெருமானுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபமும் பஞ்ச கற்பூர ஆரத்தையும் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் அழகனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த பாண்டமங்கலத்தில் இருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் கோவில் வைகாசி தேர் திருவிழாவின் நிறைவாக கொடி இறக்கமும் அதனைத் தொடர்ந்து கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வும் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பூஜைகளை துவக்கினர். கலச ஆராதனை நடத்தியதும் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த மூலவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டிருந்த சிம்ம உருவம் வரைந்த பட்டம் இறக்கப்பட்டது. பின்னர் முக்கோண கம்பத்தை சுமந்து கொண்டு கோவிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். பூங்கரகம் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக முக்கோண கம்பத்தை இளைஞர்கள் சுமந்து கொண்டு பரவச நடனம் ஆடியவாறு வலம் வந்து ஆற்றில் சேர்ப்பித்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் கோவிலில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து தலைப்பாகையுடன் சந்தன குங்குமம் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க கணநாதனுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ செல்வ விநாயகரை தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் துவஜாரோகணத்துடன் துவக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் வசந்த உற்சவம். உபய நாச்சியார்களோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவிலில் ஸ்ரீ நம்மாழ்வார் வைகாசி அவதார திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவர் சுவாமி கோவிலில் வசந்த உற்சவம். பிரகார புறப்பாடு கண்ட ஆதி தம்பதிகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.